ஓம் நம சிவாய. இது வந்து 1000 காலத்து பழமையான கோயிலாங்க. வெளியே இருந்து பார்க்கும்போது அப்படி தெரியல. ஆனால் உள்ளே போகும்போது பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கோயிலை விட்டு 2 குளம் இருக்குங்க. கோயிலை ஒட்டி ஒரு குளம், ஆப்போசிட்டில் ஒரு குளம் இருக்குது. அதோட வியூஸும் நல்லா இருக்குது. இங்கே இருக்க நாய்ங்க அசல் ராஜபாளையத்து நாய்ங்க மாதிரியே இருக்குங்க. ஸ்ட்ரீட் டாக் கூட. அதை பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. இதுதான் நான் சொன்ன குளம். அது வியூ பாருங்களேன். கோல்டன் எல்லோ ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருந்துச்சு. காலையில் நாங்கள் 6 மணிக்கு போயிருந்தோம். அதனால் வியூ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னா எந்த கோயில் போனாலும் காலையில் 6 o'clock போங்க. வியூ நல்லாயிருக்கும். வெயில் வர்றதுக்கு முன்னே அந்த வியூஸ் வந்து நம்ம பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அவ்வளோ அழகாக, ரொம்ப வெயில் இல்லாமல் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இது நான் ஒன்று கோயிலை ஒட்டி ஒரு குளம் இருக்குதுன்னு சொன்னேன்லங்க, அந்த குளம் தான் இது. வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் பாதி வந்து தண்ணியில் இருக்குது, மீதி வெளியே இருக்குது. இது வியூவும் நல்லா இருக்குது. சுற்றி இருக்க மரங்கள், அந்த குட்டி குளம், அந்த மண்டபம், இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கோயில் வெளியே சிம்பிளாக இருந்தாலும் உள்ளே போக போக பார்த்தீங்களா அவ்வளோ பிரம்மாண்டமான தூண்கள். அதை பார்க்கவே அந்த கண்ணுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அது பழமையான கோயில். உள்ளே போக போக தான் அதோட அருமை நமக்கு தெரியுது. வெளியேருந்து பார்க்கும்போது தெரியாதுங்க இந்த கோயில். உள்ளே போனால் தான் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பிரம்மாண்டமான கோயில். நம்ம காலையில் 6 மணிக்கு போனதுனால கோமாதா தரிசனமும் நமக்கு கிடச்சிச்சு. அவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தா பிரம்மாண்டமாக மலைப்பாக இருந்துச்சு. ஒவ்வொரு வியூவும் எங்களுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு அந்த கோயிலை பார்க்குறதுக்கே. அப்படியே சிவனையும் நாங்கள் தரிசனம் பண்ணோம். நந்தி பகவானை பார்த்துட்டு அவர் வழியாகவே சிவனையும் தரிசனம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் காலையில் முதல் ஆரத்தின்றதுனால அங்கே இருக்க மக்கள் எல்லாமே சிவன் பாட்டை பாடிக்கிட்டே சிவனை வழிபடுற காட்சி இன்னும் அற்புதமாக இருந்துச்சு. காதுக்கும் மனசுக்கும் அவ்வளோ இதமாக இருந்துச்சு. நீங்கள் காலையில் போங்க. அப்படியே நம்ம முருகரையும் பார்த்தோம். அவருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு கும்பிட்டுட்டு வெளியே வந்தால் அங்கே ஒரு பெரிய அத்தி மரம் இருக்குங்க. கோயிலுக்குள்ளேயே பெரிய அத்தி மரம். அவ்வளோ பழங்கள் கீழே விழுந்துருந்துச்சு. சின்ன சின்ன அத்தி காய் தான். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த காயோட டேஸ்ட்டு. அப்படியே பார்த்தா இந்த கோயில் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக, மரத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவ்வளோ இதாக வச்சுருக்காங்கங்க. ஆக மொத்தத்தில் கோயில் உள்ளேயும் சரி வெளியும் சரி மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சுங்க. இங்கே பழனி ஆண்டவருக்கு தனியாக ஒரு மண்டபம் வச்சுருக்காங்கங்க. நீங்கள் வெளியே வந்தால் அவரையுமே தரிசனம் பண்ணலாம். அழகாக 2 மயில் வச்சு அந்த முருகர் சூப்பராக இருந்தாருங்க. இங்கே பழங்காலத்து மரம் ஒன்று இருக்குங்க. அதுக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து அழகாக அதையும் பராமரிச்சுட்டு வராங்கங்க. நீங்கள் அதையுமே பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சுங்க அந்த மரம். அது ரொம்ப பழமையான மரமாக இது. அதையும் அவ்வளோ இதாக மெயின்டைன் பண்ணாங்க. இது பாருங்கள், நாங்கள் வெளியே வர வியூ பாருங்களேன், அட்டகாசமாக இருந்துச்சுங்க. அந்த ஆப்போசிட்டில் அந்த குளத்தோட தண்ணி அந்த வெயிலில் பட்டு மேலே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. மிஸ்ஸே பண்ணாதீங்க இந்த கோயிலில். டெஃபினட்டாக